டே 7ஓட வாட் டு ஸ்டடி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபார் டே 6ஓட சிலபஸ் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இன்னும் முடிக்காதவங்க இல்லை இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. பிளேலிஸ்ட்டில் 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ஒரு வீடியோவுமே 2லேருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ அது எல்லா வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னையிலேருந்தே நீங்கள் படிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இப்போ டே 7க்கான வாட் டு ஸ்டடி பார்த்துடலாம். இது நீங்கள் வந்து ஃப்ரைடே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வாட் டு ஸ்டடி நமக்கு வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல் டே இருக்குது நீங்கள் படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சண்டே நைட்டு 8 PM டெலகிராமில் நான் உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுவேன். அதில் நீங்கள் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணுவீங்க. இந்த PDFல உங்களுக்கு வந்து டே 5, 6 அண்ட் 7 இந்த 3 நாளோட நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிற போர்ஷன்ஸ் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. திருப்பி சொல்கிறேன், இந்த PDFல உங்களுக்கு டே 5, 6 அண்ட் 7ல் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கான கொஷின்ஸ் இருக்கும். அதை நீங்கள் டெஸ்ட்டாக அட்டன் பண்ணுவீங்க. 9 PM நான் உங்களுக்கு ஆன்சர்ஸை யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ 9 PM ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். இதில் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். 10th போம் வந்து சீக்ரெட் ஆஃப் தி மிஷன், ரடியார்ட் கிப்ளிங் எழுதின சீக்ரெட் ஆஃப் தி மிஷன்ஸ் அப்படிங்கிற போம் 10th இருக்கு, நீங்கள் படிக்கிறீங்க. ஹிஸ்ட்ரியில் 11th லெசனில் 11th ஹிஸ்ட்ரியில் 19th லெசன் படிக்கிறீங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இதில் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான லெசன் இது, நல்லா தெளிவாக படிச்சுக்கணும். 12th லெசன் 3. இப்போ தான் இந்த லெசன்லாம் நான் ஃபஸ்ட்டு படிக்கிறேன், என்கிட்ட புக்கு கூட இல்லை, நீங்கள் கொடுக்குற PDFல தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. பொறுமையாக படிங்க, நிறையா ஃபேக்ட் இருக்கும். ஸோ பொறுமையாக ஒன்றா படிச்சிங்க அப்படின்னா தான் கிளியராக உங்களுக்கு வந்து இது புரியும். தமிழில் படிக்கிறவங்களுக்கும் அதே தான். ஃபஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா பேனிக் ஆகாமல் நிதானமாக படிங்க. இப்போ நீங்கள் படிக்கிறது தான் லைஃப் டைம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நிதானமாக படிக்கிறது இம்பார்ட்டன்ட். மேக்ஸில் உங்களுக்கு LCM HCFல 9th and 10th படிக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம 6th HCF LCM முடிச்சிருப்போம். அதுக்கடுத்து நம்ம வந்து ஓல்டு புக்கில் இருக்கிற, அது வந்து 6லேருந்து கொடுத்துருப்பேன், ஓல்டு புக்கில் இருக்கிற கண்டென்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ 9th 10th பார்க்குறோம். தமிழில் உங்களுக்கு திருக்குறளில் கல்வி அப்படிங்கிறத படிக்கிறீங்க, கல்வி அதிகாரம் படிக்கிறீங்க. வரலாறுல 11வது வரலாறுல பாடம் 19 படிக்கிறீங்க. 12வது வரலாறுல பாடம் 3. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு சேம் அட்வைஸ் தான், பொறுமையாக படிங்க. கணிதமில் உங்களுக்கு வந்து மீசிமா மீபோவா, ஏற்கனவே நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்க மீசிமா மீபோவா படிச்சிருக்கோம். அது போக ஓல்டு மேக்ஸ் புக்கில் இருக்கிறத படிச்சிருக்கோம். இப்போ நம்ம 9th 10th இருக்க மீசிமா மீபோவா படிக்க போகிறோம். இதுக்கான நோட்ஸ் நான் உங்களுக்கு வந்து PDF வந்து இதோட நோட்ஸ் PDF நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் இருக்க 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறத பாருங்கள். ஹர்ஷா TNPSC கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 டேஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 டேஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 டேஸ் 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 டேஸ் ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16ஆம் தேதி டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 டேஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 டேஸ். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து GS மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து GS மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.